டே ஒன். ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு கிராணி 3 இருக்க ஹேர் பன் எஸ்கேப் தான் பண்ண போறோம். எப்பவும் ஏதாவது பண்ணியிருப்போம், ஆனால் சுத்தமிட்டு போயிடுச்சாதான். புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம லைக் தட்டிட்டு பாருங்க. சுவாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் இன்ட்ரோலாம் போடல கிஷி, இதெல்லாம் இன்ட்ரோ கிடையாது. ரெடி பண்ணலாம். அன்னைக்கு சொல்லணும் இன்ட்ரோ ரெடி பண்ணி ப்ரோ. ஒரு சிலருக்கு இன்ட்ரோ பார்க்கறதுக்கு கடுப்பா இருக்கும். அதான் நான் சரி நம்ம சப்ஸ்கிரைபரை சோச்சிக்கிட்டுன்னு விட்டேன். வந்து கத்துவாண்டாங்க கீழே யாவ் ஃபியூஸ். இது கொஞ்சம் முக்கியமான பொருள் தான், யூஸ் ஆகும். எடுத்துக்கலாம். பாதி கரண்ட் இதே கொடுத்துரும் நண்பர்களே, சரிங்களா? நம்ம கொஞ்சம் எடுக்க யூஸாக இருக்கும். நம்ம அது பார்த்தீங்களா, எதோ சொட்டப்பே வரும் அந்த விஷயத்தை கேட்டு. வரலன்னா நம்ம அப்படியே போயிடலாம். வரல, இப்போ நான் பாட்டு போகிறேன் பாருங்க. வரட்டா சின்னசாமி, வரட்டா? சொட்ட முருகேசன் இருக்கான்னு தெரியலையே. சொட்ட மஞ்சரி இருக்கியா? சொட்ட இல்ல மொட்டை 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 மந்திரி, சொட்ட சுந்தரி, போண்டாவாய், 3 பேர் ரெடி கதையா இருக்கா? அன்னை கண்டுபிடிச்சாங்க நண்பர்களே. ஸோ நம்ம மேலே போயிடலாம். என்ன மேலதான் இருக்கிறது. ஐயோ, முட்டப்பை இருக்கான் நண்பர்களே. சிவாங்க நம்ம திறந்த எல்லாமே உட்காந்து கொண்டாடுறோம். இந்தா சிவாங்க 1 hour ஆயிடுச்சு. அதுன்னு சும்மா வெயிட் பண்ணிட்டு வரேன். இந்த முட்டை பையன் கிளம்பிட்டான். இது செல்ல போடணும் இல்லையா? ஆனா வந்து வேலை போடும் பட்டணாவுக்கு. ஐயோ ரைஸ், இது கரண்ட் வேற கொடுத்தா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது சரியா தெரியாத கேஸ். கிராணிக்கு வந்து புதுசா அந்த ஆர்வல் எஸ்கேப் மட்டும் தான் முழுசா தெரியும். ரைஸ் இதுல ஒரு பீஸ் இருக்கு. வாவ், 2வது பீஸ். ரைஸ் அங்க ஒன்று தெரியுதா? அந்த சிலிண்டர் அது திறக்கணும். அதுக்கு சிலிண்டர் இருக்கிற நம்ம ஒரு இது வேணும், சுத்திரமான உண்டு. ஹேண்டி விழா வேணும். சிலிண்டர் இருக்கிறதுக்கு ஹேண்டி வில் வேணும் நண்பர்களே. வாங்க நம்ம போய் கிட்ட வந்துடலாம். ஹேண்டி வில் எங்க இருக்கு? ஹேண்டி வில் எதுக்கு எடுத்தாலும் தூட்டி போடலாங்க, சரிங்களா? சரி வாங்க, வந்துட்டோம். பாப்போம், வந்தாலே போக முடியும். இல்லை கீழே போயிருமா? எவ்வளோ நம்ம இருந்தாலே போகும். எதுவும் இருக்கா தெரியும். திடீர்னு இருந்தேன்னு செய்ய அவன் எல்லாம் ஒரு நம்பிக்கையா வர சென்ட்ரல் எதுவுமே இருக்காது, வேஸ்ட். எனக்கு தோணுது. பார்ப்போம், இதா இருக்குதா இது என்னது ஆட்டுறது செட் ஆகாது. சரி, ஏன் ஒரு முக்கிய வர சென்ட்ரு நான் கத்து நான் வேற போண்டாவாய் அடிச்சு போடுவேன். ஓடி போயிடு. நம்ம இதுல கொஞ்சம் செத்து போயிடுவோம். நம்ம இதுல போய்ப்பேன். அவ்வளோதான் கொச்சாச்சா. அப்படியே தாண்டிக்கிட்டே இங்கே போயிட வேண்டியதான். இந்த கபடி எந்த பக்கம் இல்லையா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. இருக்கும் வயசு இல்லை. நம்ம ஏமாத்திட்டாங்க குமார், எதுவுமே செய்ய முடியாது நண்பர்களே. சிவனை வேற எங்கேயா போவோம். இதுல கேள்விப்பட்டோம். இந்த டோர் போட்டிருக்காக்கா, இது கேட்கணுமா? திறந்து வைப்போம். காசா பணமா? அதே மாதிரி நீங்கள காசு லைக்கா போடுறது பேச, அது காசா பணமா? நீங்க லைக்கா போடுற சும்மா தானே இருக்கீங்க. லைக்கே அடி கொஞ்சம் கமெண்டே அடிச்சு விடுங்க, சரிங்களா? பாக்குறவங்க அது எனக்கு அடுத்த வீடியோ போடுறது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் அந்த கிராணி 3ல பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன். எவ்வளவு நல்ல விஷயம்ல. நான் கண்டிப்பா அதை பண்ணேன். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் போடுங்க. சில வரை பண்ணணும், கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் அது பண்ணணும்னு, சரிங்களா? இதே நான் பிரிட்ஜஸ் பாதி முடிச்சிருப்பேன். ஒரு பொருள் போட்டிருந்தா பிரிட்ஜஸ் முடிச்சு விட்டு போயிருப்பேன். சில ஆர்வம். வா வைஸ், கேட்டு போய் அடிக்கிற தீப்பெட்டி என்ன ஒரு ஆச்சரியம். தள்ளி போயிருக்கானுங்க. இல்ல சிவா, நம்ம எட்டு போயிடலாம். கேட்டு பையா நீ அடிக்கிற தீப்பெட்டி என் கையிலாதான். சிவான பேர்லாம் இதுல திறந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எஸ்கேப் உள்ளது கேஸ். வழங்காது, செட் ஆகாது. இதுல எதுவும் இல்லை. இந்த ரூம்ல ஏதா இருக்குமா? இந்த ரூம் சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. நீங்க போய் வேஸ்ட். அந்த ஏர் பலூன் எஸ்கேப் உள்ளது வேணா ஏதாவது ஒன்று இருக்கும். ஏன்னா பிறந்தா ஒரு தடவை பார்க்கும்போது இதுல ஒன்று இருந்ததுன்னு சொல்றேன். திறந்தா இருக்கா? சரி, நம்ம இந்த வழியா போய் பார்ப்போம். கிளவா, அது சொல்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஏதோ ஒன்று இருக்கு. நீ தான் பார்க்கணும். ஏமாத்தாங்க. புல்லட்டு தான் இருக்கு. புல்லட்டு வேற இதுல செட் ஆகாது. வேண்டாம். இல்ல இல்ல இல்ல, எம்டி தான். எல்லாமே எம்டி பயிலுக இதுல. வாவ் கைஸ், இதுல ஒண்ணு இருக்கு. மேக்ஸ் பாக்ஸ் வச்சுட்டு வந்துடலாம். போயிட்டு கட்டை மேல பறக்குது. கட்டை முட்டை இருக்கா? கொட்டை எப்படிதான் கதை இருக்கா? சரி வாங்க, 3 நாள் திறந்து பார்ப்போம். இது எதுவுமே இருக்காது கபோர்டை தவிர. கபோர்ட்ல தான் அப்பப்போ ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், சரிங்களா?
சரி நானும் மறைச்சு போய் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஆப்பிள் ரேட் வந்துடலாம். அது ரெண்டாவது பீஸ்ன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஃபர்ஸ்ட் பீஸ். அது ஃபர்ஸ்ட் பீஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பீஸ் மொட்டை போனா பாருங்க. மொட்டை பார்க்க ஓஹோ நம்ம தீப்பெட்டியை காணுமே எங்க இருக்கு அப்படின்னு தேடுறான். பயல இதுதான் வர இதை போட்டுடலாம். அடுத்த இதை போயிட்டு மொட்டை காதிக்கதாயே சார் நீங்கள் தைரியமாவே இருக்கலாம் சரிங்களா. எந்த பொருள் போட்டாலும் வரமாட்டேன். சும்மா எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு போற மாதிரி வந்துட்டு போவோம் அவ்வளவுதான். மொட்டை பிறகு அவுட்டு அவ்வளவுதான். அவன் காது வேஸ்ட். இப்போதைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுல ஒரே ஒரு பொருள் மட்டும் இன்னும் எடுக்க முடியல. அதுக்கு ஹேண்டில் தேவைப்படுது. அந்த ஹேண்டில் எடுத்துட்டு அதையே எடுத்துடலாம். நம்ம செட்டில் போய் பாட்டு வந்தாலும் செட்டில் தேவைப்படும். கல்லர் தேவையாங்க வெப்பன் கீ நமக்கு கிடைக்கவே இல்லை. வெப்பன் கீ கிடைச்சா அது மொட்டையை முடிச்சுட்டு போயிடலாம். பேசாம நான் எடிட் பண்ணும்போது தேவையில்லாம ப்ரோ இருக்கும்ல அதுக்கு வந்து நான் கிராண்ட்பா அதை மட்டும் வச்சு விட்டு வந்துட்டேன். அதாவது பிளேன் பீரியட் கிராண்ட் மொட்டை மட்டும் தான் இருப்பான். ஆனா நமக்கு ஈஸியாவே இருக்கும் ஆடுறது. சப்பை பீஸ்ஃபுல் மாதிரி தான் இருக்கும். டேய் வந்துட்டான் மொட்டைப்பா. டேய் பதில் போயிட்டு கொஞ்ச நேரத்தை அடிச்சுப்போம். நல்ல வேலை எப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரி வாங்க இங்க பார்ப்போம். இந்த கிராக்ல தான் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இதுல போய்ப்போம். நான் எல்லாம் பாட்டு வந்தாச்சு. அவங்கள கட்டையா போகிறேன். கட்டை வச்சாச்சு. ஓடு 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 அப்படி செவத்தோடு நடக்கணும். அவ்வளவுதான். இந்த பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன இல்லை தரமானது. நான் சொன்னேன் ஹேண்டில் இதான் அந்த ஹேண்டில். நாங்கள் 8 பேர்லாம் இது பேர் நான் வச்ச பேர் தான் சட்டம் சரிங்களா. இது பேர் இனிமே ஹேண்டில். உடம்புல எதுவுமே இருக்காது. எப்ப ஆட்டுமா ஸ்பான் ஆகும் ஏதாவது சரிங்களா. அப்படி கவர்மா போயிடலாம். கீழே போட்டு வச்சு நிலமலாக கிளவிட்டு சேலை கட்டி அப்படி இருக்கும். அது வந்து ஷார்ட்கட் ரூட் கைஸ் நண்பர்களே. ஷார்ட்கட் சரிங்களா. முதல்ல சிலிண்டர் எட்டு வந்துடலாம். சிலிண்டர் அண்ணா வர சிலிண்டர் வெயிட் பண்ணு. மொட்டை போறாம பாருங்க. ஆஹோ ஒத்துட்டா ஈஸ் மேல சொல்றான். ஐயோ டே கரெக்டு பயல ஊத்தோட மொட்டையில கிட்டே அடிச்சிட போறேன். அடிக்க ஓர போச்சிடலாம். குறி சரி அவங்க அடுத்து பார்க்கலாம். அவங்க அங்க போவோம். மொட்டை போய் பேர்ப்பான்னு நினைக்கிறேன். நம்ம சிலிண்டர் இருக்க ஓடலாமா? பார்த்து மெதுவாக தான் ஈஸ் நண்பர்களே போனோம். இல்லை நம்ம கொட்டையை எடுத்து விட்டுருவோங்க. அவங்களும் அந்த கீஸ் காய எடுத்துட்டு குளிக்கி அந்த கீஸ் அவங்களாம் இல்லைங்களா. இந்த புதல்ல உள்ளதான் தப்பிக்க முடியும். மாத்திட்டாங்க போல அப்டேட்ல. நண்பர்களே மன்னிச்சுக்கோங்க. சரி நம்ம இதை போய் சுற்றி விட்டுருலாம். சுத்தி 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 சென்டர்ல போண்டாவாய் சென்டர் வாயில போண்டாவை போட்டு அடைக்காம பாரு ஒரு நாள். தப்பி போறேன். வா என்ன பரவாயில்ல அடைக்க போச்சு. ஏமாத்தனுக்கு மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒன்று பணம் நினைக்க. அந்த கேட்டுக்கு என்ன பண்ண நமக்கு தெரியாது. அதை விட்டலாம். யாங்க தூக்கி போட்டு போயிடலாம். அடுத்து நம்ம என்ன ஒன்று எடுக்கணும். தேடிட்டு வரலாம். அது வந்து அங்கதான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். கிச்சன்லயே கிச்சன் அது பேர் இருந்தது. கிச்சன் சைடு தானே. சரி அங்கதான் இன்னொரு பொருள் இருந்தது. நம்ம அதை போயிட்டு வந்துடலாம். சுத்தி சுத்தி கல்ல கழிச்சிடலாம். நம்ம கிட்ட ஸ்கிரீன் ஷாட் கிடைக்கவே இல்லை பேசுமா நான் வச்சுக்கோங்க. ஸ்கிரீன் ஷாட் மட்டும் கிடைச்சதுன்னா அவ்வளோ கண்ட பைசா உடனே கண்ணை பிடிச்சி நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடும். போகும் இலை போட்டு வச்சு கிளவி வெள்ளா வெள்ளா சீரை கட்டி டட்டன் 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 கலர்லாம் நான்லாம் ஐயாம் கல்லு பொறுக்கி நண்பர்களே. கரட்டு பைய போறாங்க. எதுவும் இல்லை. என்னெல்லாம் இருந்தா செத்தான் கரட்டு பையன். அப்படியே போ வந்துடாத கிளா வாயிலே குத்தி விட்டுருவோம். கிளம்பு. நம்ம 2வது பொருள் எடுத்துடலாம். 2வது பொருள் தான் போட்டிருக்கு. ஏர்டெல் சரியாகும். சிவாங்க இதுலேருந்து வைக்க பார்த்துடலாம். வச்சரி அவ்வளோதான். ஸ்டவ் வச்சாச்சு. நம்ம ஸ்டவ்ல எதாவது சமைக்க முடியுமா நண்பர்களே? எனக்கு தெரியாது. அதான் கேட்டேன். காட்டிக்கு தரணும். வாவ் வெப்பன் கீ சூப்பர். கிளவா உனக்கு ஆயுசு முடிய போகுது. ஸ்ட்ரெயிட்டா போறோம். கிளம்புறவங்க போறோம் திறகுறோம் எடுக்கிறோம். உண்டியோட எடுத்து அவன் குண்டிலே அடிச்சிடும் சரிங்களா. உண்டி எடுத்து அவன் குண்டில அடிக்கும். நண்பர்களே ரைமிங் மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க நண்பர்களே. எடுத்துடலாம். கரெக்டு பயல என்ன எத்தனை தடவை நீ அடிச்சிருப்ப. மூட்டு மூட்டை மூட்டு பகை சுட்டு விடதானே செத்தல தக்காளி. தேங்க சூப்பரா வரைக்கும் கேட்டுன்னு போட்டிருக்கு. என்ன பண்ண வைக்கணும் பவர் கிடைக்கலையோ. சரி நம்ம ஒரு இடம் பார்ப்போம். இந்த காக்காட மணி என்ன இருக்குன்னு பார்த்தேன். காக்கா அட காக்கா என்னோட காக்கா காக்கா காக்காட செட்டுக்கே இருக்கு.
பறந்துருச்சு வந்துருச்சு. அவங்க ஏமாட்டான் குமரு. கிழவன் இருக்க ட்ரபிள் பேரில் தான் எடுக்கணும். M188 சவுண்ட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கிழவன் இருக்குது இதுவாங்க நிறைய இருக்கும். டீ எவ்வளோதான் சரி வாங்க நம்ம அடுத்த பொருள் வேறு தரணும். கிழவன் இருக்க டபுள் பேரில் போய் செட்டு ஒரு பேட்டு வரணும். கிழவா ஒய் கத்தோய் செட்டுக்கு வேற வேகணும். டக்குன்னு போகணும். கிழவா கிழவா ஐயோ போண்டாவை 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 வீடு செட்டை தவிர பார்க்க செட்டுக்குள்ளதான் இது டெடி இருக்கணும். மிக அடுத்தது வந்தா தெரிஞ்சவங்க வெள்ளை கலர்ல செட்டுக்குள்ளதான் இருக்கு. செட்டடி போண்டாவாய் இருடி வர முனைக்கு மேடம் கிழவன் சுட்டு இந்த காக்காவோட அந்த காக்கா கரையை முடிச்சு கிழவா வாடா அந்த கொட்டையில இருக்கு மண்டையில இருக்கும் இருக்கிற உள்ளட்டுலாம் உனக்குத்தான். எடு அவ்வளோதான் எடுத்தாச்சு. என்ன கப்பார் பேன் குண்டி வச்சு கிளம்பு. தள்ளிடா மொட்டை டேய் சுற்ற போறேன். இதுக்குள்ள தேங்கி தான் கிடக்கு. தேங்காய் செஞ்சு குரோபர் எடுத்துட்டு போலாம். கிழட்டு பையோட வழியில தான் டைம் வேஸ்ட் பண்றாங்க. கிழட்டு பையில மொட்டை சோதிக்குவேன். குண்டிக்குள்ள குரோபர் ஒட்ட அடிப்பிடும் பார்த்துக்கோ. ஓடி போயிருவா நடுவில் வந்து படுத்துக்கிட்டு ஈச்சா வளர்ப்பான் நண்பர்கள். கிழட்டு பையன் கிரானிட்டா கம்ப்ளீட் பண்ணும். அதான் அடிக்கும். அதோட கம்பை வச்சு அவன் வாயில விட்டாட்டும் கிட்ட அவன் ஆயிட்டு இருக்கான். சரி நம்ம ஸ்ட்ரைட்டா போய் குரோபார் எடுத்துட்டு யூஸ் பண்ண முடியுதுன்னா ஒண்ணு இருக்கு. அந்த டைம் யூஸ் பண்ண தரும். எமன் கடினா சென்ட்ரினாவோட ரூம் தான். அங்கதான் நான் போய் யூஸ் பண்ண போறோம். சென்ட்ரினா உனக்கு ஆயுசு முடிய போகுது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ள டெடி அதுக்குள்ள தானே இருக்கு. இதுக்குள்ள காயம் டேய் இன்னைக்கு உனக்கு பிச்சைக்கிற முடியாதா? பிச்சைக்கிற முடியாதாங்க கேட்கறேன். பிச்சைக்கிற முடிய கூட பார்த்து நண்பர்களே காயெல்லாம் குடிச்சு கடுப்பேற்றுறாங்க நண்பர்களே. சிவன் இதை வச்சு நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அது பண்ணிட்டு வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயினுக்குள்ள என்னன்னு பார்க்க போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ட்ரெயினுக்குள்ள என்னன்னு பார்த்து வந்துடலாம். இது என்ன தவிர இது ட்ரெயினுக்குள்ள இன்னொரு பொருள். சரிங்களா ட்ரெயினுக்கு தேவையானது 3 எஸ்கேப் இல்லை. ட்ரெயினுக்கு வந்து 4 தேவை நினைக்கிறேன். ஒன்று பவர் கொடுக்கணும். ஒன்று இந்த காயின் தேவை. இன்னொன்று ட்ரெயின் கீ. அடுத்த ட்ரெயின் ஒரு லிவரு. அடுத்து ஒரு இது திருக்கிற மாதிரி இருக்கும். அது இருந்தா நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம். அடுத்து நான் பண்ணது பிரிட்ஜ் எஸ்கேப் ஆச்சு. கைஸ் தான் ட்ரெயின் கீ பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும். இந்தா டோக்கனு போய் தர போ. டோக்கனு வாங்கிச்சு வண்டியை திறந்து வச்சு திறந்தா சார் ஓடே தக்காளி டே பார்க்கலாம். இதுக்குள்ள சொல்ற அளவுக்கு இல்லை. சிறுவா நம்ம இதை விட்டுட்டு அது துப்பாக்கி எடுத்து காக்கா வடிக்க போவோம். துப்பாக்கி பேக்கு துப்பாக்கி என்னோட துப்பாக்கிடா மொட்டை. நீ சொல்லுவான் ஏன் துப்பாக்கியா அப்படி சொல்லுவான். இன்னும் ஏன் துப்பாக்கிடா மொட்டை வாங்கிக்கோ. கொட்டையை சுட்டு ஓடி போயிடும். அப்படியே சிவங்க காக்கா போய் அடிச்சு வந்துடலாம். அதுதான் செட்டுக்கு இருக்கு. செட்டை போய் பார்க்க முடியும். செட்டுக்குள்ள டெடி இருக்கு. இன்னொன்று தெரியல. செட்டை மட்டும் திறந்துட்டு முதல் வேலையை கிழவனை போட்டுட்டு அடுத்த உடனே வந்து முடிக்கேன். போண்டாவை வாயிலே குத்துறேன். கேட்டா போறோம் முடிக்கிறோம் இன்னைக்கு. காக்கா கைஸ் நண்பர்களே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காக்கா பிரியாணி வேணுமா நான் போட்டு தரப்போம். இலவசம் தான் வாங்கிக்கோங்க. டபுள் பேர்ல பெரிய ஒட்டா பிளேயர் ஃப்ரீ ஃபயர் ஒண்ணுவிட கண்ணை பார்த்து அப்புறம் கேரக்டர் போய் எடுத்துருவோம். 4வது திப்படு டிராப் ஆக மாட்டேன். திப்பர் சீல கடவுட்டா ஏண்டா அடுத்து உள்ள போட்டேன். உள்ள போ. இப்பதான் கரெக்டா போகுது. அப்படியே நான் போய் இதை வந்துடுறேன். செட்டிக்கு நண்பர்களே செட்டிக்கு எடுக்கிறோம் குதிக்கிறோம் கிளம்புறோம். சரிங்களா கரெக்டா குதிடாகவே ஏதாச்சு செட்டிக்கு எடுத்தாச்சு. கேட்டுப்பேன் இல்லை உண்டிகள் எடுக்கணும். நம்ம போய் செட்டிக்கு திறந்துட்டு வந்துடும். இன்னைக்கு செட்டடா கேரட்டு பயல போய் நம்ம செட்டை திறக்கணும். வாயிலே குத்துறோம். இன்னைக்கு கேரட்டு பையன் வாயிலே குத்துறோம். நண்பர்களே சரிங்களா செட்டு திறக்கணும். அதுக்குள்ளதான் டெடி இருக்கணும். சொன்னலாங்க இதெல்லாம் டெடி இருக்கும். வாவ் முக்கியமான பொருள்ல இதுவும் ஒண்ணு நண்பர்களே. இதை கொண்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துடலாம். ஓடு இதை வச்சுட்டு அப்படியே உண்டிகள் எட்டும் தர நண்பர்கள். ஏன்னா அது கிளம்ப போடுறோம். அதுக்கு உண்டிகள் தேவைப்படுகிறது. சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துடலாம். வை
அப்படி இருக்கட்டும். இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பொருள் தான் வச்சுனா, ஒரே ஒரு பொருள் தான் நண்பர்களே. அதை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா நம்மளால கீழே செக் பண்ணவே இல்லைன்னா சரி, நம்ம அடுத்து கீழே போய் செக் பண்ணிக்கலாம். கடைசி முழுசா பார்க்கணும் நண்பர்களே. அரைகுள்ள பாட்டம் நம்ம அடங்கு வரணும்ல, அதுக்கிட்ட பக்கத்து சைடு நான் வந்து முழுசா நோட்டையே விடலை. சரிங்களா, மேலே எதுக்கும் பார்த்துக்கலாம். மேலே கிளாஸ் பானை இருக்கேன் என்னதான் பார்த்துக்கலாம். சென்டிக்கா போண்டா இப்படி வச்சுருக்கலாம். ஐயோ சென்டிக்கா போயிடுச்சு. போண்டா இதில் விதி முடிச்சுட்டு வரேன். மொட்டையை நான் முடிப்பேன். இல்லை வீட்டு மேலே எதுவுமே இல்லை கீஸ். ஏன்னா மேலே கிளாஸ் பானை அப்படிதான் வர இருந்தது. அடிச்சோன்னா காமாண்டிக்கு அந்த கொவி உள்ளது. எனக்கு தெரியும் எரிச்சலாக ஆயிடுச்சு. சரி, அது இந்த இடத்துல தான் இருந்தது. இந்த இடத்துல அடிச்சோன்னா சரக்கு அந்த வழி வந்துருச்சு. சரி, வீட்டு மேலே இல்லை. நான் கிளவி கேரட்டுகளுக்கு பாடை கிட்டிட்டு அடுத்த போண்டாவை வாயில குத்தி விட்டுட்டு போயிட்டு கீழே போய் பாட்டுறோம். கீழே தான் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, அந்த கடைசி பொருள் கீழே இருக்குமா இல்ல வேற எங்கேயா இருக்குமா? கம்மல் உங்க கருத்தை வச்சு விட்டு போங்க. சும்மா தானே இருக்கு. சரிங்களா, செக் பண்ணிட்டு வந்துடலாம். இந்தா உங்க டெடி வச்சுக்கலாம். டெடி 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 டெடி. ஆனா எனக்கு செடி இருக்கும்போது லப்புட்டபுள் சவுண்டு கேட்கணும் நண்பர்களே. எடுத்தாச்சு. மொட்டப்பல என்ன பாசமா கொட்டையில வாங்கிக்கோ. நான் கிட்ட போய் தலையில அடிச்சு விட்டுருந்தா. இந்தா என்ன ரேஜாண்டா என்னையும் வைப்பேன். டொமோல் ஊருக்குள்ள ஒரு கழுத்து நாய் செத்து போச்சு. புல்லட் வேற எடுக்கணும். இப்ப நம்ம ஆமா டெடி இருக்குமா, டெடியை போட்டு சாவடிச்சு வர போண்டாவாய் கிளவி. போண்டாவாயும் ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் நண்பர்களே. சரிங்களா, அந்த போண்டாவையுமே ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்கோம். ஏதோ ஒரு கீழே வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேட்லாக் கீ நினைக்கிறேன். இந்த ஏதோ ஒரு கீழே வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமா பேட்லாக் கீழே வச்சிருக்கும்னு சொன்னாங்க யூடியூப்ல. நானும் யூடியூப் தானே பண்ண பண்றேன், எனக்கு தெரியாதுல்ல. இப்ப தானே பார்த்தேன். இங்கதானே இருக்கும், மேல கடைசி ஃப்ளோர்ல இருக்கும் நினைக்கிறேன். சென்றுனா இடி வாயிலே குத்துற போண்டா வைக்கிறேன். இப்படி போறேன். இப்படிதான் போக முடியும். இதான் ஷார்ட் கட்டு. வேற எப்படியும் போக முடியாது. இப்படிதான் போகணும். மேலே ஏறி இந்த செத்தடி போண்டாவாய் அன்னைக்கு வாயிலே குத்துறான் பாரு. இந்த வர்றேன், இந்த வந்துட்டேன். வைக்க முடியாது, தூக்க முடியுமா? செத்து பொடி. ஓஹோ, போண்டா வாயிலே குத்துனா போண்டா வரும் தெரியுமா? கிளம்பிடி வந்துட்டா. கிளம்பி வாயிலே குத்துறேன். இந்தா பேட்லாக்கி. இது எங்க யூஸ் பண்ண கூட எனக்கே தெரியாது. நீங்க தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ். சரிங்களா, இந்த பேட்லாக்கி எங்க யூஸ் பண்ண, எப்படி யூஸ் பண்ண எனக்கு எதுவுமே தெரியாது. பேட்லாக்கியை பத்தி நான் பாட்டு வச்சுட்டு கிடப்பேன். நமக்கு எதுவும் இல்லை, வழங்காது. நம்ம அதில் வச்சு போயிடலாம். அப்படியில் குச்சாச்சு. கட்டை இருக்கு, தேவைப்படாது. கட்டை எடுத்து கரம் கொட்டையில தான் குத்தணும். இதில் வெளியே கிடக்கும். செக் பண்ணிட்டு எல்லாம் கூட்டி என்ன கேஸ் வச்சிருந்தேன். இப்படி திறந்து போச்சு. எது இருக்கா தெரியும், சும்மா திறந்து பார்த்து போவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி, கடைசி நம்ம கீழே செக் பண்ணி தரலாம். நாளைக்கு கீழே இருந்தா ஐம்பது தோணுது. நண்பர்களே, நினைச்ச மணி கீழே தான் இருக்கு. வரட்டா சின்னசாமி கிளம்பி அந்த கண்ணத்தை நீ வச்சுக்கோ. கலந்தா சுட்டு போட்டுருந்தேன். நண்பர்களே, நம்ம தப்பிக்க போறோம். அவ்வளவுதான், முடிய போகுது வீடியோ. இல்லா நம்ம அவ்வளவு கிட்டத்தட்ட தவிர கஷ்டமா எங்க வரைக்கும் கீழே போட்டு போயிட்டேன். நான் வந்து உண்டிகள் எடுத்து வந்துடலாம். ஆனா இப்படிதான் போன தடவை தப்பிக்கும் போது கிளைய வந்து அரிசி போயிட்டேன். நாரா கிளவி. ஆனா உண்டிகள் எடுத்துக்கலாம்னு முன்னாடி எச்சரிக்கை வரணும். உண்டி எடுத்தாச்சு. கிளவி குண்டியில் எறிய வேண்டியா? கிளவி தெரியாதோ? கரெக்ட், குட்டியில எறிய வேண்டியா? உண்டி கிளவா அது போட்டு போயிடலாம். அந்த ஓடுறா பாருங்க கரெக்டு பயல கொண்டுடலாம். அப்புறாட்டம் நம்மகிட்ட உங்களுக்கான் இப்படி மையத்துல ஏறடா. நான் தப்பிச்சு ஓடுறேன். கரெக்டா சின்னசாமி வச்சிடலாம். தீப்பெட்டி தான் முக்கிய பொருள். எடுத்துடலாம். அதை சுற்றி விடணும். அப்படி கேஸ் போகுமா பற்ற வச்சிடலாம். அவ்வளோதான். தீப்பெட்டி வச்சுக்கோ. நான் தப்பிக்க போறேன் நண்பர்கள். நம்ம தப்பிக்க போறோம். வாவ், மேலே போகுது. கிளவா வரட்டா? சொன்ன பட்டன் சாக முடியுங்க கிழவா. அவ்வளோ நண்பர்கள், நம்ம தப்பிச்சிட்டோம். வாவ் தப்பிச்சிட்டோம். சொல்லு தோரா, தப்பிச்சிட்டோம். உடம்பாங்க நம்ம கிளம்ப பார்க்கணும்.
என்னடா தொச்சிட்டியோ? விட மாட்டேன் சொல்ல மாட்டேன். கசின் வருவாங்க. தப்பிச்சு ஓடிட்டாங்க. நடுவில் போண்டா வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்க நண்பருக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு நான் வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதை தரமான வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பாய் பாய்.